ஜெபம். எங்களை நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, பரிசுத்த தேவனே, உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேங்க தாவே. தகப்பனே, ஜீவன் சுகம் பலன் தந்தீங்க, நன்றி. இது அந்த ஜீவனுக்காய், சுகத்துக்காய், பலத்துக்காய், ஆரோக்கியத்துக்காய் கோடா கொடி ஸ்தோத்திரம் ஐயா. யேசுராஜனே, நமக்கு சரணம் சரணம் சரணம், கோடானு கோடி தோத்திரங்களப்பா. என்னிலே குறைகள் குற்றங்கள் உண்டு, எல்லாவற்றையும் மன்னிங்கப்பா. சாந்த குணத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. தேவாவியானவர் எங்களுக்கு ஆண்டவரே ஒத்தாசையாக இருந்த எங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் ஜெயமாக என்னுடைய கிருபை செய்யுங்கப்பா. வேதவசங்களை தியானிக்க இருக்கிறோம். ஆவியானவர் எங்களோடு இசைப்பட வேண்டுமா ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் ஜீவன் உள்ள பரமபிதாவே, ஆமென். அன்பான ஜேடிகே மேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தல் கூறுகிறேன். நம்ம ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை காலை 8லிருந்து 8:30 வரைக்கும் தேவனுடைய வசனங்களை ஆராய்ந்து கொண்டு வருகிறோம். கடந்த காலங்களிலே நாம் ஆகமங்கள் 5, அந்த ஆகமங்கள் 5ல் நம்ம ஆதியாகவும், யாத்திராகவும், லேவியராகவும் முடித்து எண்ணாகமம் 22 அதிகாரம் வந்திருக்கிறோம். ஆகமங்கள் முதல்ல வேதத்தில் நம்ம மெயினாக படிக்கணும், அதை நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். இந்த ஆகமங்களில் வச்சு தான் எல்லாமே இருக்குது. அந்த ஆகமங்கள் 5 படித்தா தான் உங்களுக்கு மற்றதெல்லாம் உங்களுக்கு புதிய ஏற்பட்ட காரியங்கள் எல்லாமே லகுவாய் விளங்கி கொள்ளலாம். ஆகமங்களை எழுந்தது மோசே அந்த ஃபஸ்ட்டு ஆதி ஆகமெல்லாம் எழுதும்போது அவன் அதை பார்த்ததில்லை. ஆனாலும் ஆண்டவர் அந்த மலைக்குள்ள அக்னி ஸ்தம்பத்திலிருந்து அவனை சொல்ல சொல்ல எழுந்தது. அதை நம்ம மூல வித்தாக இருக்கிறது. ஆதியாகமம் வித்தின் புஸ்தகம், வெளிப்படுத்தல் அறுவடையின் புஸ்தகம். இந்த 2 புஸ்தகம் நம்மளுக்கு தெரியும். நம்ம கடைசி காலங்களில் வந்துட்டோம். நம்ம இப்போ ஜீவிக்கிற நாட்கள் கடைசி காலங்களில் வந்துட்டோம். அதாவது நிறைவடைய போகிற காலத்தில் வந்துவிட்டோம். அதனால் நம்ம போக்கு சொல்ல இடம் இல்லை. வேதத்தை நம்ம அதிகமாக தியானிக்க வேண்டும். அதிகமாக தியானித்து நம்முடைய ஆத்துமாவிலே பலன் கொள்ள வேண்டும். அதுதான் நம்ம ஆண்டவரை விரும்புகிறார். இதில் நம்ம பார்க்கும் பொழுது நம்ம 22 அதிகாரம் 22 வசனங்கள் வரைத்து கடந்த காலங்களிலே நாம் முடித்து விட்டோம். இப்போ அதற்கு அடுத்தால நம்ம சில வசனங்களை அந்த அதிகாரத்தில் 22ஆம் வசனத்திலிருந்து 41 வசனங்கள் இருக்கிறது. நம்ம பீலேயாமை பற்றி தியானித்து கொண்டு வருகிறோம். பீலேயாமை தெரியணும். பீலேயாமை நம்ம கண்டிப்பாக படிக்கணும். அந்த பீலேயாமனுடைய என்ன பண்ணுறான், அவன் அநீதியின் கூலி அவன் எப்படி பண்ணுறாங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆண்டவர் ஆகமத்தில் எழுதி வச்சிருக்காரு. இதை மோசேயும் ஆரோனும் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வருகிறார்கள். ஆனாலும் இப்போ அவங்க அந்த 2 ராஜாக்களை பிடிச்சிட்டாங்க. திருப்பி இவங்க போர் செய்து தான், அவங்க சண்டையிட்டு அந்த போர் செய்து தான் தேவன் அவங்களுக்கு ஒப்பு கொடுக்குறார். இப்போ இடையில அந்த போர் செய்யறதுக்கு முன்னாடி அந்த எதிராளியுடைய ராஜ்யங்கள் அவங்களுடைய தேசத்தை பிடிப்பதற்காக அந்த ராஜாக்கள்லாம் பயந்துட்டாங்க. உலகத்தில் நடக்கிறது ஒரு காரியம் நடந்துச்சுன்னா எல்லாருக்குமே தெரியும். அதே இந்த காலத்தில் மாதிரி தான் அந்த காலம் இருந்திருக்குது. அந்த ராஜா இதுக்கு அடுத்தால யாரை பிடிக்க போகிறாங்க அப்படிங்கிறதுனால ராஜா அதை அறிஞ்சு தான் இந்த பீலேயாமை இது பண்ணுறாங்க. சில வசனங்களை வாசிக்கிறேன். பீலேயாம் காலமே எழுந்து தன் கழுதையின் மேல் சேரங்கட்டி மோவாபின் பிரபுக்களோட போனான். அவன் போகிற நாள் தேவனுக்கு கோபம் உண்டது. கர்த்தருடைய தூதனானவர் வழியிலே அவனுக்கு எதிராக நின்றார். அவன் தன் கழுதையின் மேல் ஏறி போனான். அவன் வேலைக்காரர் 2 பேரும் அவனோட கூட போனார்கள். கர்த்தருடைய தூதனானவர் உருவின பட்டத்தை தம் கையிலே பிடித்து கொண்டு வழியிலே நிற்கிறதை கண்டு வழியை விட்டு வயலிலே விலகி போயிற்று. கழுதையை கண்டு வழியை விட்டு வயலிலே விலகி போயிற்று. கழுதையை வழியிலே பிழையாம் திரும்பி அதை அடித்தான். கர்த்தருடைய தூதனானவன் இருபுறத்தில் சுவர் வைத்திருந்த திராட்சை தோட்டத்தில் பாதையிலே போய் நின்றார். கழுதை கர்த்தருடைய தூதனை கண்டு சுவர் ஓரமாய் ஒதுங்கி பீலேயாமின் காலை சுவரோடு நெருக்கிற்று. திரும்பவும் அதை அடித்தான். அப்போது கர்த்தருடைய தூதன் அப்புறம் போய் வலதுபுறமாய் வழியிலே இடுக்கமான இடத்திலே நின்றார். கழுதை கர்த்தருடைய தூதனை கண்டு பீலேயாமின் கீழ் படுத்து கொண்டது. பீலேயாம் கோபம் உண்டவனாய் கழுதையை தடியினால் அடித்தான். இதில் பார்க்கும்போது பீலேயாமை ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா உத்தரவு கொடுக்குறார். அந்த மோவாப் ராஜாவுக்கு பாலாக்கு அவனை அனுப்பிட்டாங்க. நீங்கள் இது மாதிரி பீலேயாமை கூட்டிகிட்டு வாங்க, அவன் ஆசீர்வதிக்கவில்லை, கர்த்தர் ஆசீர்வதிப்பாருங்கிறது அவன் எல்லாருமே அறிஞ்ச இதாக இருக்கிறாங்கனால அவனை கூப்பிட்டு வாங்க. அவங்க நீ சபிக்கிறவளை சபிப்பேன் அப்படின்னு சொல்லும்போது இஸ்ரவேல் சந்ததியை சபிப்பதற்காக இஸ்ரவேல்
அந்த இஸ்ரவேல் அந்த கானான் தேசத்துக்கு புறப்பட்டு வர்றாங்க. இந்த ராஜாவை மீட்கொள்ளணும். பிலேயாமை அந்த பாலாக்கையும் அதனுடைய தேசத்தை மோவாப் தேசத்தை பிடிக்க வேண்டும். அந்த மோவாப் புத்திரர்கள் வந்து யாருன்னா லோத்தின் புத்திரர்கள். லோத்தின் புத்திரருடைய ராஜ்யம் தான் அது மோவாப்பு. கர்த்தருடைய சபைக்கு உட்படாது. ஆனால் அவனை வந்து நான் அம்மோன் புத்திரரும் கர்த்தருடைய சபைக்கு உட்படாதுன்னு வேதத்தில் நம்ம காண்கிறோம். அந்த ராஜா இவன் ஆபிரகாம் கோத்திரம். அதனால் ஈசாக்கினுடைய சந்ததியில் தான் இவங்க இஸ்ரவேலர் வராங்க. அதை யாக்கோபின் சந்ததி, அது இஸ்ரவேல். அந்த இஸ்ரவேல் தான் ஒவ்வொரு கானான் தேசத்தை பிடிக்கிறதுக்கு வர்றாங்க. எல்லாமே தெரிஞ்சது தான். ஆனாலும் பாலாக் ராஜா பயந்து போய் பீலேயாமை கூப்பிட்டு, ஆனால் கர்த்தர் சபிக்கிறவளை சபிச்சு விட்டு அவனை துரத்தி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனதில் எண்ணம் கொண்டு அவனை அழைத்து வருகிறார். அவன் ஒரு ட்ரிப் போனோடனே ஆண்டவர் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டார். திரும்பவும் ராஜா அவனை வற்புறுத்தி வேறு பிரபுக்களையும் கனவான்களையும் அனுப்பும் பொழுது திருப்பி இவன் போய் என்ன செய்யறான்னா கேட்கும்பொழுது, ராத்திரி பொறுத்திருங்கள் பார்ப்போம் கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னு சொல்லி கேட்கும்பொழுது ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு. ஆண்டவர் என்ன சொல்கிறான்னு கேட்கும்பொழுது போச்சு சொல்லிட்டு இப்போ என்னென்னா அவன் எழுந்து போகிறான். ஆண்டவர்கிட்ட அடிக்கடி ஒன்று கேட்கும்பொழுது ஆண்டவர் தந்துடுவார். ஆனாலும் அவர் மன விருப்பப்படி தராட்டா அந்த காரியம் வாய்க்காது. அதனால் நம்ம என்ன செய்யணும், ஒரு ட்ரிப் 2 ட்ரிப் ஆண்டவர்கிட்ட சொல்லணும். அந்த காரியம் வாய்க்கலான்னா நம்ம அது ஆண்டவருக்கு இதுக்கு மேலே பிரியம் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிடணும். ஆனாலும் இவன் பிலேயாம் என்னென்னா திரும்ப இவங்க வந்ததுனால ஆண்டவர்கிட்ட கேட்டால் நீ போன்னு சொல்லிட்டார். எப்படி சொல்லிட்டாருன்னா, இரவிலே தேவன் பிலேயாமிடத்தில் வந்து நீ அந்த மனிதர் உன்னை கூப்பிட்டு இருந்தால் நீ எழுந்து அவளோடு கூட போ. ஆனாலும் உனக்கு நான் சொல்லும் வார்த்தையின்படியே மாத்திரம் நீ சொல்ல வேண்டாம். இவன் என்ன எதிராளி நிமித்தம், இவன் நிமித்தம் அவங்க ஆசீர்வதிக்கப்படுறாங்க. அதனால் நீ போன்னு சொல்லிட்டாரு. அதனால் இவன் என்ன போகிறான், இவன் சேனங்கட்டி தன்னுடைய பிலேயாம் என்ன செய்யனா காலம் எழுந்து தன் கழுதையின் மேல் சேனங்கட்டி மோவாபினுடைய பிரபு கூட போனான். அவன் போகிறனாலே தேவனுடைய கோபம் உண்டு. அவன் போகிறனால தேவனுக்கு கோபம் மூண்டிட்டு. ஏன்னா அவர் போண்டான்னு நம்மளை சொல்லியிருப்பார். அவன் அடிக்கடி தொந்தரவு பண்ணனால போன்னு சொல்கிறார். போய் இவங்க மூலமாக தான் அவங்களை ஆசீர்வதிக்கும், அவங்களுக்கு பட்டு தான் தீருவாங்க அப்படிங்கிறனால அவங்கள அனுப்பிட்டார். அனுப்புனதுனால அவன் என்ன செய்றான்னா, அவன் போகிறனால் தேவனுடைய கோபம் உண்டது. கர்த்தருடைய தூதனானவர் வழியிலே அவனுக்கு எதிராளியாக நின்றார். கர்த்தருடைய தூதனானவர் வழியிலே அவனுக்கு எதிராளியாக நின்றார். காரியம் வாய்க்காது. ஆண்டவர் சொல்லிட்டாரு. ஆனாலும் அதிகம் கேட்டனால அந்த கர்த்தருக்கு கோபம் மூலம் அடிக்கடி நம்ம கடினப்படுத்தி கொண்டே இருக்கக்கூடாது. அதனால் அவன் கடினப்படுத்தினால போன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா அவனுக்கு நிறையா கூலி கிடைக்கும்னால அவனுக்கு உள்ள ஆசை இருக்குது. அது தேவன் அறிந்தது தான். நீ போன்னு சொல்லிட்டாரு. போனால அவன் போயிருந்தால தேவனுக்கு கோபம் உண்டது. கர்த்தருடைய தூதன் வழியிலே அவனுக்கு எதிராளியாக நின்றார். எதிராளி அவனை வெட்டன்னு நிற்கிறார். ஏன்னா நான் தான் போவான்னு சொன்னேன், நீ அடிக்கடி கேட்டனால உன்னை போன்னு விட்டனால அவனுக்கு சொல்லி தான் அவனை அனுப்பணும். நீ இந்த காரியம் செய்யணும்னு சொல்லி அனுப்பினால ஆண்டவர் அந்த தூதனை அனுப்பினார். அவன் தன் கழுதை மேல் ஏறி போனான். அவன் வேலைக்காரர் 2 பேரும் அவனோட கூட இருந்தார்கள். வேலைக்காரர் 2 பேரும் போகிறாங்க. இவன் ஒரு கழுதை, அந்த வேலைக்காரருக்கு 2 பேருக்கு 2 கழுதையை கொஞ்சி போகிறாங்க. ஏன்னா கனவான்களை அவன் அனுப்புனதுனால இவன் அனுப்பிவிடுறான். பாலாக்கு அனுப்புனால இவன் போகிறான். கர்த்தருடைய தூதனான உருவின பட்டத்தை தன் கையிலே பிடித்து கொண்டு வழியிலே நிற்கிறதை கழுதை கண்டு வழியை விட்டு வயலிலே விலகி போயிட்டு, தூதன் நிற்கும் பொழுது கழுதை பார்த்து நேராக போய் அவன் முன்னால் இல்லாமல் விலகி போயிட்டு, வயல் வழியாக விலகி போயிட்டு. கழுதைக்கு தெரியுது அது எப்படின்னா தூதன்னு தெரியும். தூதன்னு தெரிஞ்சாலும் அது வந்து மிருகம். அந்த மிருகனுக்கு வந்து என்னென்னா ஆத்மா கிடையாது. ஆனாலும் அது விலகி போயிடும். எப்படின்னா அதில் டச் பண்ணாமல் விலகி போயிடும். தூதனை ஒன்றும் செய்ய முடியாமல் விலகி போயிட்டு, கழுதை விட்டு வயலிலே விலகி போயிட்டு, கழுதை வழியிலே திரும்ப பிழையாம அடித்தான். திரும்ப ஒரு அடி கொடுக்குறான். ஏன் பாதையில் போகாமல் வெளியில் போகிறான்னு சொல்லிட்டு கழுதைக்கு தெரியுது ஏன்னா தூதன் நிற்கிறது. இவனுக்கு தெரியலை. திரும்பி அடிக்கிறான் கழுதையை. கர்த்தருடைய இருபுறம் சுவர் வைத்திருந்த திராட்சை தோட்டங்கள் பாதையிலே போய் நின்றார். அது நின்றார் அப்படின்னு பார்த்தோன்னா தேவன் அர்த்தம். அவர் என்ன செய்யாருன்னா 2 பக்கமும் திராட்சை தோட்டத்துக்கு அடியில் இடையில போய் நின்றுட்டார். கர்த்தருடைய இருபுறத்திலும் சுவர் வைத்திருந்த திராட்சை தோட்டங்கள் பாதையிலே போய் நின்றார். அந்த பாதையில் போய் நின்றுட்டார். கழுதை கர்த்தருடைய தூதனை சுவர் ஓரமாய் ஒதுக்கி பிலேயாமின் காலை சுவரோடு நெருக்கிட்டு திரும்ப வந்து அடித்தான். அவன் என்ன சொன்னா, அந்த தூதனுக்கு பயந்து ஓரமாய் போனதுனால அவன் கால் வந்து செவரில் பட்டது. அவன் என்ன சுவரோட நெருக்கிட்டு அவன் கால் தொங்க விட்டுருப்பான்ல, அது சுவரோடு நெருக்கிட்டு. ஏன்னா கழுதை தான் தப்பு பண்ணுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். அந்த தூதன் தெரியலை. அதனால் என்ன செய்யறேன்னா விலகி போயிட்டு கழுதையை கர்த்தருடைய தூதன் சுவர் ஓரமாக ஒதுங்கி பிலேயாமின் காலை சுவரோடு நெருக்கிட்டு திரும்ப அதை அடித்தான். திரும்ப 2ஆம் ட்ரிப் அதை அடிக்கிறான்.
ஏன் அப்படி போகிறான்னு சொல்லிட்டு. அப்போ வந்து எப்படின்னா தூதனுக்கு கழுதைக்கு தெரியுது தூதன் நிற்கிறது, அதுதான் விலகி போகுது. அப்பொழுது கர்த்தருடைய வலதுபுறமாய் போய் வழியில்லாத இடுக்கமான இடத்துல நின்றார். திரும்பவும் தூதனானவர் திரும்பி போய் இடுக்கமான இடத்துல போய் நின்றுட்டார். ஏன்னா இவனுக்கு தெரியணும் பிலேயாமுடைய கண் திறக்கப்படணும். அதனால் அவன் இடுக்கமான இடையில போய் நின்றுட்டார். கழுதை கர்த்தருடைய தூதனை கண்டு பிலேயாம் கீழ் படுத்து கொண்டது. கழுதை அடித்தா நினைச்ச முடியுமா? போக முடியாது. இடுக்கமான இடத்துல ஒருத்தர் தான் போக முடியுங்கிற இடத்துல கழுதை படுத்துட்டு, கழுதையால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஏன்னா அவன் வந்து அந்த கழுதையை தான் அவனுக்கு தெரியுது. கழுதையை கர்த்தருடைய தூதனை கண்டு பிலேயாமை படுத்து கொண்டது. பிலேயாம் கோபம் உண்டவனாய் கழுதையை தடியினால் அடித்தான். திரும்ப தடியினால் அவன் வாங்கி அடிக்கிறான். அடிக்க உடனே ஆண்டவர் தான் கழுதையை உண்டாக்குனர், ஆண்டவர் தான். மிருகங்கள் எல்லாமே அவர் சொற்படி தான் பூலோகத்தில் பிறந்து சத்து போகுது. அதுக்கு ஆத்துமா கிடையாது. ஆனாலும் அது மிருகம், ஏறி செல்கிற மிருகம். தடியினால் அடித்தான். உடனே கர்த்தர் கழுதையின் வாயை திறந்தார். ஆண்டவருக்கு எல்லாத்தையும் உண்டாக்குனது ஆண்டவர் தான். உடனே அவனுடைய கழுதையின் வாயை திறந்துட்டார் ஆண்டவர். என்ன செய்யறாருன்னா, உடனே கர்த்தர் கழுதையினுடைய வாயை திறந்தார்னு போட்டிருக்கு. தூதன் போடல, இல்லை, கர்த்தர் எல்லாத்தையும் செய்கிறது தேவன் தான், கர்த்தர் தான். அவர் உடனே வாயை திறந்துட்டார். உடனே கர்த்தர் கழுதையின் வாயை திறந்துட்டார். அது பிலேயாமை பார்த்து, நீ என்னை இப்பொழுது நீர் என்னை, அது என்ன மனுஷ பாசை பேசுது எப்படின்னா, உடனே கர்த்தர் கழுதையின் வாயை திறந்தார். அது பிலேயாமை பார்த்து, நீர் என்னை இப்பொழுது 3 தரம் அடிக்கும்படி நான் உமக்கு என்ன செய்தேன் என்று. நான் 3 தரம் என்னை அடிச்சுட்டே இப்படியே, நான் உமக்கு என்ன செஞ்சேன்? உண்மையை சுமந்துக்கிட்டு தானே நான் போகிறேன், என்னை 3 ட்ரிப் அடிச்சுட்டேரு அப்படின்னு சொல்லிட்டு கழுதையை வாயை திறந்துட்டு, தூத கர்த்தர் திறந்ததுனால கழுதை மனுஷர் பாசை பேசிட்டு திறந்துட்டு. அப்பொழுது பிலேயாம் கழுதையை பார்த்து, நீ என்னை பரியாசம் பண்ணி கொண்டு வருகிறாய். அதாவது அவர் தூதன், அது வந்து தூதனுக்கு தெரியுது. அவன் சொல்கிறான், நீ என்னை பரியாசம் பண்ணி கொண்டு வருகிறாய் அப்படின்னா அவரை கேலி பண்ணுற மாதிரி. ஆண்டவர் தான் போகண்டன்னு சொல்லித்தரேன், நீ போகிறாய், நீ சுமந்துட்டு போகிறான், நான் போகிற வழியில் போகிறேன். இப்போ அவனுக்கு தெரியுது உள்ள அர்த்தத்தில். பிலேயாம் கழுதையை பார்த்து, நீ என்னை பரியாசம் பண்ணி கொண்டு வருகிறாய், என் கையில் ஒரு பட்டயம் இருந்தால் இப்பொழுது உன்னை கொண்டு போடுவேன் என்றது. என் கையில் ஒரு பட்டயம் இருந்தால் இப்பொழுது உன்னை கொண்டு போடுவேன்னு சொல்கிறான். அவன் என்ன சொல்கிறான்னா, கழுதை பேசுதுன்னு கூட நினைக்கல, அவனுக்கு அவ்வளவு கோபம் இருக்குது. அதனால் கழுதை பேசுதே, இது ஒரு விசித்திரமான காரியம் இல்லை, இது மனுஷர் பாசை பேசுதேன்னு சொல்லிட்டு கூட இது இல்லை. இப்போ ஒரு பட்டயம் இருந்தால் உன்னை நான் கொண்டு போடுவேன்னு சொல்லுது. அதை கழுதை பிலேயாமை நோக்கி, நீர் என்னை கை கொண்ட காலம் முதல் இந்நாள் வரைக்கும் நீர் ஏறின கழுதை நான் அல்லவா? இப்படி உமக்கு எப்போதாவது நான் செய்தது உண்டா என்றது. அதற்கு அவன், இல்லை என்ன, நான் எப்போது உன்னை முறை இப்படி செஞ்சுருக்கிறேனா? நீர் உமரை காலை செவ்வறு ஓரமாக கொண்டு போயிருக்கேனா? வழியிலே நடந்தால் ஒழுங்காக தானே செய்கிறேன். இந்நாள் வரைக்கும் நீர் கை கொண்ட நாள் வரைக்கும் நான் ஒழுங்காக தான் செய்யன்னு சொல்லுறேன். அப்பமா அவனுக்கு என்னென்னா புத்தி ஏறலை. ஏன்னா கழுதை பேசுதுங்கிறது கூட அவனுக்கு விசேஷமாக தெரியல. உண்டோ என்றான். அதற்கு அவன் இல்லை என்றான். இல்லை, ஒரு ட்ரிப் நீ இப்படி செய்யல, நீ இப்போ தானே இப்படி செய்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை என்றான். அப்பொழுது கர்த்தர் பிலேயாமின் கண்களை திறந்தார். உடனே ஆண்டவர் நினைச்சாருன்னா, இதுக்கு மேலே அவர் பேச முடியாது. ஏன்னா எல்லாமே குதிரை மிருக ஜீவன்கள்லாம் எஜமான் சொல்கிறது தான் கேட்கும். அதனால் இப்போ எஜமானுக்கு மேலே எஜமான் செய்யும்போது அவரை கேட்காம இருக்க முடியுமா? சொல்லும்போது ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா, கர்த்தர் பிலேயாமின் கண்களை திறந்தார். வழியிலே நின்று உருவின பட்டத்தை தம்முடைய கையில் பிடித்து கர்த்தருடைய தூதனை கண்டு தலை குனிந்து குப்புற விழுந்து பணிந்தான். இப்போ அவன் கண்ணை திறந்துட்டார். இவ்வளோ நாளும் அந்த எம்ஆர் சீசர்கள் கண்ணை திறந்த மாதிரி அந்த கர்த்தருடைய தூதன் இவங்களுடைய பிலேயாமுடைய கண்ணை திறந்துட்டார். அப்பொழுது கர்த்தர் பிலேயாமின் கண்களை திறந்தார். அவனுக்கு தெரியுது, தூதனுக்கு மிருகத்துக்கு தெரியுது, இவனுக்கு தெரியலை, மறைக்கப்பட்டிருந்தது. உடனே ஆண்டவர் திறந்துட்டார். உருவின பட்டத்தை திறந்த பொழுது தூதனை பார்க்குறான். வழியிலே நின்று உருவின பட்டத்தை தன்னுடைய கையில் பிடித்துக்கிட்ட கர்த்தருடைய தூதனை கண்டு தலை குனிந்து குப்புற விழுந்து பணிந்தான். கழுத தூதனை கண்டு தான் இப்படி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு பிறகுதான் உணர்றான். பணிந்தான். கர்த்தருடைய தூதனான மாதிரி என்னை நோக்கி நீ, கர்த்தருடைய தூதனான வேற அவனை நோக்கி நீ உன் கழுதையை இத்தனோட 3 தினம் அடித்தது என்ன? ஆண்டவர் உடனே சொல்கிறாரு, கர்த்தர் சொல்கிறாரு. இதில் 3 பேருடைய சம்பாஷணை இருக்குது. உடனே சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு?
கர்த்தருடைய இவனை நோக்கி, நீ கழுதை இதனுடைய 3 தினம் அடித்தது என்ன? உன் வழி எனக்கு மாறுபாடாக இருந்ததுனாலே நான் உனக்கு எதிராக புறப்பட்டு வந்தேன். உன் வழி எனக்கு மாறுபாடாக இருந்துச்சுனால, மாறுபாடான சந்தியை விட்டு உங்களை விலக்கி காத்து ரட்சித்துக் கொள்ளுங்கன்னு சொல்லி பேதுரு சொல்லுவான். அதை மாறுபாடு அவங்க இப்படி சொல்லுவாங்க, அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் மாறுபாடு. அதனால தான் நீ போனா போன்னு சொல்லிட்டார் ஆண்டவர். அதனால திருப்பியும் வழியில் வந்து அவனுக்கு எதிராளியாக நின்று புத்தியை உணர்த்தார். தலை குனிந்து குப்புற விழுந்து பணிந்தான். கர்த்தருடைய அவனை நோக்கி, நீ உன் கழுதை இதனுடைய 3 தினம் அடித்தது என்ன? நீ உன் கழுதையை இதனோட 3 தினம் அடித்தது என்ன? உன் வழியிலே எனக்கு மாறுபாடாக இருந்தனால் நான் உனக்கு எதிராக புறப்பட்டு வந்தேன். கழுதை என்னை கண்டு இந்த 3 தரம் எனக்கு விலகிட்டு, 3 தரம் என்னை கண்டு விலகிட்டு, 3ஆம் தரம் தான் போக முடியாமல் படுத்துக்கிட்டு விலகிதான் போகுது. கழுதை என்னை கண்டு இந்த 3 தரம் எனக்கு விலகிட்டு, எனக்கு விலகாமல் இருந்தனால இப்பொழுது நான் உன்னை கொண்டு போட்டு கழுதை உயிரோடு வைப்பேன் என்றான். அது விலகாமல் போயிடுச்சுன்னா உன்னை கொண்டு போட்டு, எதிராளி யார்? நீர் தான் எதிராளின்னு சொல்கிறார். யார்? பேலையாம். கழுதை ஒன்றும் செஞ்சதில்லை, கழுதை அதனுடைய வேலையை செய்யுது. நான் உன்னை கொண்டு போட்டு கழுதையை உயிரோடு வைப்பேன்னு சொல்கிறார். கழுதை என்னை கண்டு இந்த 3 தரம் என்னை விலகிட்டு, எனக்கு விலகாமல் இந்த நாள் இப்பொழுது நான் உன்னை கொண்டு போட்டு கழுதையை உயிரோடு வைப்பேன் என்றார். கழுதையை உயிரோடு வைப்பேன் சொல்றார். அப்பொழுது பிழையாம் கர்த்தருடைய தூதன் நோக்கி, நான் பாவம் செய்தேன், வழியிலே நீர் எனக்கு எதிராக நிற்கிறதை நான் அறியாதிருந்தேன். இப்பொழுது உமது பார்வைக்கு இது தகாதா இருந்தனால் நான் திரும்பி போய்விடுகிறேன் என்றார். நான் இப்போ ஒரு பார்வைக்கு இது போகிறது சரியில்லைன்னா நான் திரும்பி போயிடறேன்னு சொன்னார். முதலே போகக்கூடாதுன்னு சொன்னார். திருப்பியும் அதிகமாக கட்டினால போன்னு சொல்லிட்டாரு. இவன் வழியில் வந்து நின்று அவனுக்கு உணர்த்துதார். உணர்த்தும் பொழுதும் என்ன சொல்கிறாரு? உம்மொரு பார்வைக்கு நிலமால நான் திரும்பி போயிருன்னு சொல்கிறான். ஒத்துக்கிட்டான். போய்விடுகிறேன் என்றான். கர்த்தருடைய பிலாமை நோக்கி, அந்த மனிதனோட கூட போன்னு சொல்கிறார். நீ அவன் கூப்பிட்டான போன்றார். அவனுக்கு எதிராளியாக வந்து திருப்பி எதிராளியாக கூட நீ போ அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா இவனை வச்சு தான் ஆசீர்வதிக்க வேண்டியிருக்கு. கர்த்தர் எல்லாமே முன்னறிவின்படி தேவன். அதனால் அவர் சொல்கிறார், நீ மனிதோட கூட போ, நான் உன்னுடனே சொல்லும் வார்த்தையை மாத்திரம் நீ சொல்ல கடவா என்ற. நான் உன்னோட சொல்கிற வார்த்தை மாத்திரம்தான் நீ சொல்ல கடவாங்கிற. எல்லாமே செய்கிறது பூரா ஆண்டவர் தெரியும். என்னென்ன நடக்கும், என்னென்ன செய்ய போகிறேன்னு சொல்லி அவர் எல்லாத்தையும் அறிஞ்ச தேவனால நான் அருளும் வார்த்தையை தான் நீ சொல்லணும். உன் இஷ்டத்துக்கு எதுவுமே சொல்லிடக்கூடாதுங்கிறனால திருப்பி அவனை எச்சரிக்கைக்காகத்தான் இந்த 2ஆம் தடவை அவனை கழுதையிட்டு இருக்கும்போது அவனை சந்தித்து சொல்கிறார். நான் உன்னோட சொல்லும் வார்த்தையை மாத்திரம் நீ சொல்ல கடவா என்றார். அப்படியே பேலையாம் பாலாக்கின் பிறகு போனான். பேலையாம் வருகிறதை பாலாக் கேட்ட மாத்திரத்தில் கடைசி எல்லையான அர்மோன் நதியின் ஓரத்தில் மோவாப்பின் பட்டணம் மட்டும் அவனுக்கு எதிராக போட்டு போனான். பாலாக் பேலையாமை நோக்கி, உண்மை அழைக்கும்படி நான் அவளோடு உம்மிடத்தில் ஆள் அனுப்பவில்லையா? என்னிடத்தில் வராமல் இருந்ததென்ன? ஏற்ற பிறகுமாய் உண்மை நான் கனம் பண்ண மாட்டேனோ என்றான். அதற்கு பேலாம் பாலாக்கை நோக்கி, இதோ உம்மிடத்தில் வந்தேன், ஆனாலும் எதாயிலும் சொல்வதற்கு என்னாலே ஆகுமோ? தேவன் என் வாயிலே அருளும் வார்த்தையை சொல்லுவேன் என்றான். பேலையாம் பாலாக்குடனே போனான். அவன் கிரியாத் ஊர் தேசத்தில் சேர்ந்தான். அங்கே பாலாக் ஆடு மாடுகளையும் அடித்து பேலையாமுக்கு அவனோடு இருந்த பிரபுகளுக்கு அனுப்பினான். மறுநாள் காலமே பாலாக் பேலையாமை கூட்டுக் கொண்டு அவனை பாகாலுடைய மேடையில் ஏறப்பணினான். அவ்விடத்திலே பேலையாம் ஜனத்தின் கடைசி பாளையத்தை பார்த்தான். இதோட அந்த அதிகாரம் முடிஞ்சுது. இதில் பாலாக்கு அவனே புறப்பட்டு வந்துட்டான். அவனே புறப்பட்டு வந்து என்ன செய்றான்னா, நான் உம்மிடத்தில் ஆளை அனுப்பவில்லையா? நீ இடத்துல வராமல் இருந்தது என்ன? ஏற்றப்படாம கனம் பண்ண மாட்டேனோண்டா. நான் உண்மைக்கு எத்தனை ட்ரிப்பு நான் ஆள் அனுப்பினேன், 2ஆம் ட்ரிப் கூட தான் முதல் ட்ரிப் வரல, உண்மை கனம் பண்ண மாட்டானோன்னு சொல்கிறான். அப்போ அவன் சொல்ல, தேவன் என் வாயிலிருந்து வார்த்தையை சொல்லுவேன் என்றான். தேவன் சொன்னது தான் சொல்லுவேன், நீ சொன்னனால நான் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு முதல்ல உறுதியாக நிற்கிறான். அதை எப்படின்னா சொல்வேன். நான் பீலையா பாலாக்குடைய போனான். அவன் கிரியாத் உதவி சேர்ந்தான். அங்கே பாலாக் ஆடு மாடுகளை அடித்து பிலியாமுக்கு அவனோடு இருந்த பிரபுக்குள்ள அனுப்பினான். மறுநாள் கிழமை பாலாக்கு கூட்டிக் கொண்டு அவனை பாகல் மேடையில் ஏற்பணினான். அவ்விடத்திலே பிலியாம் ஜனத்தின் கடைசி பாளையத்தை பார்த்தான். கடைசி இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த அந்த வனாந்தரத்தில் இருக்கிற கடைசி பாளையம், அந்த பாளையத்தை திரும்பி பார்த்தாண்டிட்டு நம்ம பார்க்குறோம். இதோட அந்த வசனம் முடிஞ்சது. இதில் நம்ம பார்க்கும்பொழுது புதிய ஏற்பாட்டிலையும் பார்க்கணும். புதிய ஏற்பாட்டில் பவுல் இவங்களை குறித்து எழுது 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 2 பேர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துலேருந்து வாசிக்கிறேன். எப்படின்னா அது அந்த சாராம்சத்தை நம்ம முழுதும் படித்தா தான் இது விளங்கும். விபச்சார மயக்கத்தால் நிறைந்தவர்களுடைய பாவத்துவிட்டு ஓயாதவர்களுடைய கண்களுடைய உறுதியில்லாத ஆத்துமாக்களை தந்திரமாய் பிடித்து பொருளாசையில் பழகின இருதயத்துடைய சாபத்தின் பிள்ளைகள். இது எல்லாமே சாபத்தின் பிள்ளைகள். பேலையாம ஒரு சாபந்தான்.
ஆனால் கர்த்தர் அவனோடு பேசுகிறார். பாலாக்கோ சாபந்தான், ஆனால் அவனோட பேசுகிறார். பிள்ளைகள் செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்த பேயோரின் பீலேயாமின் வழியில் பின்பற்றி போனவர்கள், பீலேயாமின் வழியை பின்பற்றி போனவர்கள் அநீதியின் கூலியை விரும்பி தன்னுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் கடிந்து கொள்ளப்பட்டான். பேசாத மிருகம் மனுஷர் பேசி தீர்க்கதரிசியினுடைய மதிகேட்டை தடுத்தது. பார்த்தீங்களா, பேசாத மிருகம். கழுதை பேசுமா? பேசாது. அதான் அந்த பவுல் அந்த பேதுரு சொல்வார், அவன் மதிகேட்டுனால அப்படி போய் பொருளாசையில் பழகினால அவன் செய்தான். பொருளாசையுடைய எல்லாருடைய வலிமை இதே தான். தன்னுடைய அக்கிரமத்தை கடிந்து கொள்ளப்பட்டது. பேசாத மிருகம் மனுஷர் பேசி தீர்க்கதரிசியினுடைய மதிகேட்டை தடுத்தது. தீர்க்கதரிசியினுடைய மதிகேடு தடுத்தது. பேசாத மிருகத்தை கொண்டு தான் ஆண்டவர் ஊழியம் செய்கிறார். அந்த மிருகம் பேசாது, ஆனால் இவனுக்கு புத்தி படிப்புக்காண்டி அதை சொல்கிறது. இவர்கள் தண்ணீர் இல்லாத கிணறுகளும் சுழல் கட்டினால் அடைந்தோடுகிற மேகங்களுமாக இருக்கிறார்கள். என்றென்றைக்கும் காரூரிலே இவர்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. என்றென்றைக்கும் காரூரிலே வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறார். அவன் பவுல் இதெல்லாம் பேதுரு இதெல்லாம் நல்லா படிச்சிருக்கிறார். ஏன்னா ஆகமங்கள் 5 படிக்கும்போது பிலேயாமினுடைய நிருபங்கள் அவர் நல்லா படித்ததுனால தான் அவர் இந்த எழுதுறாருங்க. பேசாத மிருகம் மனுஷர் பேசி தீர்க்கதரிசியின் மதிகேட்டை தடுத்து. மதிகேட்டு நிமித்தம் அவங்க போன தடுத்துன்னு பார்க்க. ரெண்டாவது பார்க்கும் பொழுது நம்ம யூதாவில் அதை பார்க்கும் பொழுது இவர்கள் தங்களுக்கு தெரியாதவர்கள் தூசிக்கிறார்கள். புத்தி இல்லாத மிருகத்தின்படி சுவாத்தின்படி தெரியாதவர்களே தங்களை எடுத்துக்கொள்கிறார்கள். இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து. பார்த்தீங்களா, யூதா அந்த கோத்திரத்தில் உள்ளவர் தான். இயேசுவானவருக்கு யாக்கோபு சகோதரன், யூதாவும் சகோதரன் தான். அவன் என்ன சொல்கிறான்னா, இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியிலே நடந்து பீலேயாம் கூலிக்காக வேலை செய்த வஞ்சகத்தினால் விரைந்தோடின கோரா எதிர்த்து பேசின பாவங்களை கெட்டு போனார்கள். இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் கரைகளாயிருந்து பயமின்றி கூட விருந்துண்டு தங்களை தாங்களே மேய்த்து கொள்கிறார்கள். இவர்களுக்கு காத்துக்கால அறையுண்ட தண்ணீரற்ற மேகங்களும் இலையிருந்த கனியற்று ரத்தம் செய்த வேறற்று போன மரங்களும். இது எல்லாமே ஊழியக்காரராக தான் சொல்கிறார். இவங்க எல்லாமே ஊழியம் செய்கிறாங்க. தங்களுக்கென்றே ஊழியம் செய்து, தங்களுடைய வயிற்றுக்காண்டி ஊழியம் செய்கிறது, தங்களுக்காண்டே செய்கிறது. அதான் பீலேயாம் அவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. பீலேயாமை நல்லா படிக்கணும். போதகராக இருக்கிறவங்க, ஐயர்வாளர் இருக்கவங்க, மற்றவங்களாம் என்ன செய்யணும், பீலேயாமை நல்லா கற்றுக்கிட்டா அவன் எதனாலாம் செய்கிறான்னு சொல்லிட்டு தன்னை காத்து கொள்ளலாம். அதான் இந்த 2 யூதாவும் சொல்லுவார், பேதுருன்னு சொல்லுவார். வயிற்றுக்கு ஊழியம் செய்ய, அப்படியே தேவன் வயிறுங்கிட்டு இருக்கக்கூடாது. உலகத்துக்கு வேண்டி ஊழியம் செய்யக்கூடாது, தேவனுக்கு ஊழியம் செய்யணும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். இதில் நம்ம பார்க்கும்பொழுது என்னென்னா, இது பீலேயாமுடைய 4 அதிகாரத்தில் வருது. அந்த 4 அதிகாரம் தான் நம்ம தெளிவாக படிக்கணும். ஏன்னா அவங்க எப்படி ஊழியம் செஞ்சாங்க அப்படிங்கிறத பின்னால் விளக்கிக்கணும். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரிஞ்சு செய்கிறாங்களா, தேவனுக்கு என்று வேலையும் செய்கிறாங்களான்னு சொல்லி பார்க்குறான். பீலேயாம் எடுத்துக்காட்டாக இருக்கிறான். இதோட அந்த அதிகாரம் முடிஞ்சது. மறுநாள் அதிகாலமே பாலாக் பீலேயாமை கூட்டிக் கொண்டு அவனை பாகாலுடைய மேடைகளில் ஏற பண்ணினான். அவ்விடத்திலிருந்து பீலேயாம் ஜனத்தின் கடைசி பாளையத்தை பார்த்தான். ஜனத்தினுடைய கடைசி பாளையத்தை பார்த்தான். ஏன்னா இவங்க பீலேயாம் சபிச்சாச்சுன்னா அவர் சபிக்கப்பட்டு இங்கே போகிற மோவாப் சந்ததி நினச்சிக்கிட்டு இருக்கு. பீலேயாம் கர்த்தருடைய பிள்ளை நினச்சி அவன் சொல்கிறான். அவனுக்கு கர்த்தருடைய பிள்ளை தான். ஆனாலும் ஆண்டவர் அவன் வாயில தான் தீர்க்கதரிசனம் உரைப்பார். சொப்பனங்களிலாகவும் இதிலாவது வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார். ரத்தத்தோட அந்த பலி செலுத்தும் பொழுது ஆண்டவர்கிட்ட உன்னுடைய காரியம் என்னன்னு கேட்பார். ஏன்னா பலியிலோட தேவன் ஐக்கியமாக இருந்தார். புதிய ஏற்பாட்டில் நம்ம ராஜாவாகிய இயேசுவின் ரத்தத்தினாலே நம்ம கழுவப்பட்டனால அவரோட நம்ம பலியின் மேலே ஐக்கியமாக இருந்து அவருடைய ரத்தத்தையும் அவருடைய மாம்சத்தையும் நம்ம உட்கொள்கிறதுனால இனிமேல் பலி தேவையில்லை. இவன் பலி செலுத்தி ஆண்டவரோட போய் அவருடைய இதை வாக்கை கேட்டிருந்தான். இப்போ புதிய ஏற்பாட்டில் நம்ம நினச்சோன்னா இயேசு கிறிஸ்துவுக்கு நம்ம எப்பொழுதும் உண்மை உள்ளதாக ஜீவிக்கும் பொழுது தனக்கு அவருடைய பிள்ளைகளுக்குரிய காரியங்களை அந்த இடத்துல நேர்த்தியாக செய்வார். அதனுடைய காரியங்களை லேகுவாய் விளங்க பண்ணுவார். பீலேயாம் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே ஒரு எடுத்துக்காட்டு தான். அவன் தான் இந்த எல்லாமே பின்னால் நம்ம பார்க்கும்போது அடுத்த அதிகாரம் நான் பார்க்கும் பொழுது அவன் திருப்பி இந்த இதெல்லாமே சொல்வான். ஏன்னா தீர்க்க தரிசனங்களை பூரா அவன் வாயில் எடுத்து சொல்வான். அதெல்லாம் நமக்கு என்னென்னா வேதத்தில் ஒரு ஊண்டுகோலாக இருக்கிறது. அந்த வேதத்தில் உள்ள ஊண்டுகோலை பார்க்கும்பொழுது பீலேயாம் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு. அதனால் அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அந்த புதிய ஏற்பாடில் அந்த பேதுருவும் அந்த யூதாவும் இந்த பீலேயாமை சொல்லுவாங்க. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள், அவங்களை சபிக்க முடியாது. அதனால் இவனை சபிக்கிறதுக்கு ஒரு ஊழியக்காரனை கூப்பிட்டு இவன் பாலாக்கு சொல்கிறான்.
பாலாக்கு அவனை ஆசீர்வதித்தான். அது பிலேயாம் அவங்களை இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதித்தான். பாலாக்கு அதை தெரிஞ்சுக்கிட்டான். அப்போ கர்த்தருடைய ஜனங்களுக்கு தெரியும், இவங்க கர்த்தருடைய ஜனங்கள், ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள் அப்படின்னு சொல்லி, கிறிஸ்தவர்கள் கர்த்தருக்கு உள்ள உண்மையாளர்கள்னு சொல்லி ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள்னே பொதுவாகவே எல்லாமே கருத்தில் இருக்குது. ஆனால் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாக எப்பொழுது இருக்கும்பொழுது, கர்த்தரை நம்பி ஜீவிக்கும் பொழுது நம்ம ஒவ்வொருவரையும் நம்ம கர்த்தரை ஆசீர்வதிப்பார். அவர் கேட்ட நல்ல சாட்சிகளாக ஜீவிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்முடைய தேவைகளை அனைத்து சந்திப்பார். ஜெபம் பண்ணுவோம். நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பரலோக தந்தையே, பரிசுத்த பிதாவே, உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேங்க தாவே. தகப்பனே, ஜீவன் தந்தீங்க, சுகம் தந்தீங்க, பலன் தந்தீங்க, ஆரோக்கியம் தந்தீங்களே. தோத்திரம் தோத்திரம் தோத்திரம், கொடா கொடி தோத்திரம் ஐயா. பீலாமை குறித்து நாங்கள் வேதத்தில் ஆராய்ந்து கொண்டு வருகிறோம். ஆண்டவரே, பீலாம் எங்களுக்கு முன்மாதிரியாக இருக்கிறான். ஆண்டவரே, அவனை பற்றி அறியும் பொழுது நாங்கள் எங்கள் இருதயத்திலே ஆண்டவரே எவ்வளவு அந்த பொருளாசையில் இருக்கிறோம் என்பதை நாங்கள் அறிவிறோங்க தாவே. அந்த பொருளாசையாகி அந்த காரியங்களை எங்களை விட்டு விலகி நீர் செய்கிறதை நாங்கள் உண்மையாய் செய்ய எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமா செபிக்கிறப்பா. சுத்த இருதயத்தை கொடுங்க. நிலைவரமான உம்முடைய ஆவியை எங்கள் ஒவ்வொருடைய பிள்ளைகளையும் ஊற்ற வேண்டுமா செபிக்கிறேங்க தாவே. ஹல்லேலூயா. தோத்திரம் தோத்திரம் தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்னாலும் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்துவதற்காய் கோடா கோடி ஸ்தோத்திரப்பா. சரீரத்துக்கு வேண்டிய பலத்தை கொடுங்க, ஆவியில் உற்சாகத்தை கொடுங்க, ஆத்மாவிலே தைரியத்தை கொடுங்கப்பா. ஏசப்பா, உமக்கு தோத்திரம். எங்களுக்காக நீர் எல்லாவற்றையும் சிலுவையிலே சம்பாதித்தீர் ஆண்டவரே. உங்களுடைய ரத்தத்தை சிந்தி ஆண்டவரே நீர் பலி ஆகி எங்களை மீட்டு கொண்டீரப்பா. உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென்.